ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் இந்த சம்மர் சீசனில் நம்மளோட ஹேரை என்ன மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும், என்னென்ன ஹேர் டேமேஜ் எல்லாம் வரும், அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சீசனில் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். வெயில் காலத்தில் நம்மளோட முடியை வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க, ஹேர் க்ரோத் ஆகணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சீசனு. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் தான் வந்து நம்ம எல்லா விதமான ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுனால நிறைய ஹேர் டேமேஜ் எல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த சீசனுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது என்னென்ன அப்படின்னா, இந்த டைமில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுக்காகவே இல்லை ரொம்ப வேர்க்குது அப்படின்றதுக்காகவே டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஸ்கேல்பில் வந்து நேச்சுரலாகவே ஆயில் உருவாகக்கூடிய தன்மை இருக்குது. அந்த எண்ணெயை வந்து அதிகமாக சுரக்கிறது வந்து நீங்கள் ரொம்ப ஹேர் வாஷ் பண்ணுறதுனால அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இதனால டைரெக்டாக உங்களோட ஹீட் வந்து டைரெக்டாக உங்களுடைய ஸ்கேல்ப்பை வந்து அஃபெக்ட் பண்ணி நிறைய வந்து ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால் வந்து ரொம்ப வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து வேர்க்குது, வெயில் அடிக்குதுன்றதுனால அடிக்கடி வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. இந்த சம்மர் சீசனில் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சீசனில் நம்ம எல்லா விதமான ஹேர் பேக்கையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயினாக நம்மளுடைய பேக், நம்ம யூஸ் பண்ணுகிற பேக்கில் வந்து முக்கியமாக வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஹேர் பேக்கை வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து தயிர், அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் பனானா, அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல், இந்த மாதிரி வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஹேர் பேக்கை வந்து நம்ம மறக்காமல் சூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. ஹேர் வாஷ் வந்து டெய்லி வாஷ் பண்ண வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா ஒரு நாள் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் வந்து ஷாம்பு இல்லாமல் அப்படியே வந்து ஹேர் மட்டும் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே பண்ணாமல் இருக்கலாம். நான் வந்து 1 வீக் வந்து ஹேர் வாஷ் பண்ணி 1 வீக் ஆகிடுச்சி, ஆயில் வைக்கல, ஹேரும் வாஷ் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். அதனால் எனக்கே வந்து அந்த ஈரப்பதம், அந்த தலையில் வந்து ஸ்வெட் ஆகிறதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் வெந்தயத்தை வந்து மார்னிங்கே ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து திப்பி திப்பியாக வந்து அரைக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு 2 பக்கமும் வகுடு எடுத்துகிட்டு 2 பக்கமும் ஒரு பக்கமாக வந்து ஸ்கேல்பில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, சூடு பாடி இருக்கிறவங்க வந்து இது வந்து சூட்டை வந்து குறைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சூடு பாடி இருக்கவங்க, இந்த வெயில் காலத்தில் என்னால் சூடாயிட்டு எதுவும் சாப்பிட முடியாதவங்கன்றவங்க கண்டிப்பாக இது வீக்லி ஒன்ஸ் வந்து வெந்தயத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள். வெந்தயத்தோட முக்கிய பெனிஃபிட் ஹேர் ஃபால் குறையும், டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கேல்ப் கூலாக வைக்கும், ஹேர் க்ரோத் பெஸ்ட்டு பண்ணும், ஹேர் சாஃப்ட் அண்ட் ஷைனி ஆகும். வெந்தய பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க சூப்பர் ஸ்கேல்ப் கூல் பண்ணும். கோல்டு பாடி எப்பவும் குளிர் ஃபீல் ஆகிறவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. வெந்தயம் யூஸ் பண்ணுறதுக்கு முன் வந்து ஓவர் நைட் ஊற வைக்கணும். அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, வாரம் 1 இல்லை 2 போதும். ட்ரை ஹேர் இருக்கிறவங்க வெந்தயத்தோட தயிர் அல்லது ஆலோவேரா சேர்த்து யூஸ் பண்ணுங்க. என்னுடைய பாடி ஹீட் பாடி தான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணேன், நல்லா வந்து பெஸ்ட்டாக வந்து ஃபீல் பண்ணேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி மோர் வீடியோவுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.